guys, அஸ்ஸலாமு அலைக்கும். குழந்தை பெற்றவங்களுக்கு இடுப்பு எலும்புக்கு பலம் கொடுக்கிற ஒரு ரெசிபி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, வெந்தயம் போட்டுக்கோங்க. ஃபைனா சாப் பண்ண 2 வெங்காயம், 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா. புளிப்புக்கு தக்காளி தான் ஆட் பண்ணணும், புளி ஆட் பண்ணக்கூடாது. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மருந்து பொடி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மருந்து பொடி காணாத மாதிரி இருக்கு, இன்னொரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 3 டீஸ்பூன் கோகனட் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு மருந்து பொடியோட இந்த ரா ஸ்மெல்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமா ஃபிஷ் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மெதுவா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5-6 பல்லு பூண்டு உரிச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான். நல்ல ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணும்னா குழந்தை பெற்றவங்களுக்கு ஹெல்த்தியான மருந்து குழம்பு ரெடி ஆயிடும். உங்களுக்கு நார்மல் ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, கத்திரிக்காய் கிரேவி, ஒயிட் ரைஸ், மருந்து குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதான் எங்களுடைய லஞ்ச். குழந்தை பெற்ற எல்லாரும் இந்த ரெசிபியை சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க.